என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மறைந்த சிபிஐஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் டெல்லி இல்லத்திற்கு நேரில் சென்று குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். மூத்த இடதுசாரி தலைவரும் இந்தி எதிர்க்கட்சி கூட்டணி உருவாவதில் முக்கிய பங்காற்றியவருமான சீதாராம் யெச்சூரி கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி உடல்நலக்குறைவால் காலமானார். இந்நிலையில் டெல்லியில் பிரதமரை சந்திக்க சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சீதாராம் யெச்சூரி இல்லத்திற்கு நேரில் சென்றார். அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சீதாராம் யெச்சூரி குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். முதலமைச்சருடன் கனிமொழி, திருச்சி சிவா, டி.ஆர். பாலு உள்ளிட்ட திமுக எம்பிக்களும் உடனிருந்தனர். தோழர் யெச்சூரியின் மறைவு மிகவும் ஆழமாக உணரப்படுவதாக முதலமைச்சர் தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். தொடரும் போதைப்பொருள் கடத்தலை தடுக்க திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், போதைப்பொருள் கடத்தல் விற்பனை தொடர்ந்தால் தமிழக இளைஞர்கள் மட்டுமல்ல இந்தியாவின் எதிர்காலமே பாழாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இதனை நினைவில் கொண்டு போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளிகள் மீது சம்பந்தப்பட்ட மத்திய மாநில காவல்துறை அதிகாரிகள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே சட்டவிரோத செயல்களில் கைதாகி ஜாமீனில் வரும் திமுகவினருக்கு முதலமைச்சர் தியாகி பட்டம் சூட்டுவதாக ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்தது குறித்து கடுமையாக விமர்சித்துள்ளார். சீரான மும்முனை மின்சாரம் வழங்க வலியுறுத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் வரும் 30ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வேப்பனஹள்ளி சட்டமன்ற தொகுதியில் சீரான மும்முனை மின்சாரம் வழங்காததால் சுமார் 45,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்திருக்கும் காய்கறிகள், கீரைகள், மலர் செடிகளுக்கு போதிய தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் கருகும் சூழ்நிலை உருவாகி விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இவற்றை பாதுகாக்கும் பொருட்டு மும்முனை மின்சாரத்தை வழங்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் வரும் 30ஆம் தேதி சூளகிரி ரவுண்டானா அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அதிமுக உறுப்பினர்கள் 9 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். மேட்டுப்பாளையம் நகராட்சியின் நகர்மன்ற சாதாரண கூட்டம் தலைவர் மஹ்ரிஃபா பர்வீன் தலைமையில் நடைபெற்றது. அப்போது திமுக அதிமுக உறுப்பினர்களுக்கிடையே தெருவிளக்கு பிரச்சினை மற்றும் நகராட்சி அதிகாரிகளின் செயல்பாடுகள் குறித்து வாக்குவாதம் நேரிட்டது. இதனால் ஆத்திரமடைந்த அதிமுக வார்டு உறுப்பினர் சலீம் சில்வர் டம்ளரை தலைவர் மேஜையை நோக்கி தூக்கி எறிந்தார். தொடர்ந்து நகர்மன்ற கூட்ட அரங்கில் அசாதாரண சூழல் ஏற்பட்டு திமுக அதிமுக உறுப்பினர்களிடையே கடும் வாக்குவாதம் நேரிட்டது. இதைத் தொடர்ந்து அதிமுக உறுப்பினர்கள் கூட்ட அரங்கின் நடுவே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் 2 கூட்டங்களுக்கும் அதிமுக உறுப்பினர்கள் 9 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர். கடலூர் மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 9 பேர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் பருவநிலை மாற்றம் காரணமாக தற்போது டெங்கு காய்ச்சல் பரவி வருகிறது. இந்நிலையில் கடலூர் அரசு மருத்துவமனையில் காய்ச்சல் காரணமாக வந்த 64 பேருக்கு இரத்த மாதிரிகள் எடுத்து பரிசோதனை செய்யப்பட்டது. அதில் 9 பேருக்கு டெங்கு காய்ச்சல் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கடலூர் அரசு மருத்துவமனையில் 9 பேரும், சிதம்பரத்தில் 2 பேரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையே கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ள 64 பேர் கடலூர், சிதம்பரம், பந்துட்டி, விருத்தாச்சலம் உள்ளிட்ட மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே அரசு பேருந்து சாலையின் நடுவே உள்ள தடுப்பின் மீது மோதி விபத்துக்குள்ளான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. பேரணாம்பட்டு பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை வரை செல்லும் அரசு பேருந்து ஒன்று குடியாத்தம் வழியாக பள்ளிகொண்டா சாலையில் சென்று கொண்டிருந்தது.
வேப்பூர் அருகே சாலையில் வந்து கொண்டிருந்த பேருந்து சாலையோர தடுப்பின் மீது மோதி விபத்து நேரிட்டது. இதில் பேருந்தின் முன்பக்க டயர் கழன்று விழுந்து அரசு பேருந்து சாய்ந்து நின்றது. இந்த விபத்தில் 3க்கும் மேற்பட்டோருக்கு லேசான காயங்களுடன் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திமுக ஆட்சியில் விவசாயிகளின் வாழ்க்கை போராட்டக்களமாக மாறி உள்ளதாக தமிழக காவிரி விவசாயிகள் சங்க பொதுச் செயலாளர் PR பாண்டியன் கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே கருப்பூர் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்தில் PR பாண்டியன் பங்கு பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், திருவண்டக்குடி சர்க்கரை ஆலை விவசாயிகள் பெயரில் பல்வேறு தேசிய வங்கிகளில் சுமார் 600 கோடி ரூபாயை பெற்று மோசடி செய்துள்ளதாக கூறிய அவர், விவசாயிகளை காப்பாற்ற தமிழக அரசு முன் வராதது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்று தெரிவித்தார். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ராம்பி தியாகராஜன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டிய திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இன்றைக்கு அவருக்கு துணை போயிருக்கிறது. அந்த ஆலையை அதிகாரமிக்கவர்கள் விலை கொடுத்து வாங்கிவிட்டதாகவும், விலை கொடுத்து வாங்கிய அந்த ஆலை தற்போது மதுபான ஆலைக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒரு பக்கம் விவசாயிகளுடைய போராட்டம் 2 ஆண்டுகளாக அந்த ஆலை வாயிலில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விவசாயிகள் பெயரில் மோசடி செய்து வங்கிக் கடன் பெற்று கருப்பு பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கிற ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மறு உற்பத்திக்கு கடன் பெற முடியவில்லை. வங்கிகள் சட்ட நடவடிக்கை எடுக்கிறார்கள். இதனை தடுத்து நிறுத்துவதற்கு மத்திய அரசு வலியுறுத்த வேண்டிய தமிழ்நாடு அரசு இதுவரையிலும் தட்டி கழித்து வருகிறது. குறிப்பாக மாவட்ட வங்கியாளர் கூட்டங்களில் இந்த வங்கிகளில் மோசடி செய்தது உண்மைதான், இந்த கடன் விவசாயிகளுக்கு சம்பந்தமில்லை என்று மாநில வங்கியாளர் கூட்டங்களுக்கு நிர்வாகத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டு ஒரு 6 மாதத்திற்கு முன்னதாகவே தமிழ்நாடு வங்கியாளர்கள் கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இதனை மத்திய அரசுக்கு முதலமைச்சர் அனுப்பி வைத்து வங்கி கடன் மோசடி செய்த நடவடிக்கை குறித்து ரிசர்வ் வங்கி மூலமாக உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளை காப்பாற்ற முன்வராது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. கோவில்பட்டி விமான ஓடுதளத்தை மேம்படுத்தும் பணிகளுக்கான நிறுவனத்தை தேர்வு செய்ய தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் டெண்டர் கோரியுள்ளது. மத்திய அரசு நாடு முழுவதும் விமான சேவைகளை விரிவாக்கம் செய்ய உதான் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இதற்காக ஒவ்வொரு மாநிலத்திலும் முக்கிய நகரங்களில் புதிய விமான நிலையங்கள் கட்டப்பட இருப்பதால் விமானிகளின் தேவை அதிகரித்துள்ளது. இதற்கிடையே விமான பயிற்சி பெற ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ், நியூசிலாந்து நாடுகளுக்கு செல்ல வேண்டிய நிலை இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டில் விமான பயிற்சி நிறுவனங்களை உருவாக்க தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் திட்டமிட்டது. அதன்படி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் விமான நிலையம் அமைக்க முடிவு செய்தது. கோவில்பட்டி விமான ஓடுதளத்தை மேம்படுத்தும் பணிகளுக்கான நிறுவனத்தை தேர்வு செய்ய தமிழ்நாடு தொழில் வளர்ச்சிக் கழகம் தற்போது டெண்டர் கோரியுள்ளது. சென்னையை அடுத்த ஐயப்பன் தாங்கலில் மவுண்ட் சாலையில் இளைஞர்கள் ஆட்டோ சாகசத்தில் ஈடுபட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரபரப்பான சாலையில் போக்குவரத்தை நிறுத்தி இளைஞர்கள் அட்டகாசம் செய்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வைரலாகி வருகிறது. நாகப்பட்டினத்தில் நவநீதேஸ்வரர் கோயிலுக்கு சொந்தமான 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிலத்தை அறநிலையத்துறை அதிகாரிகள் மீட்டெடுத்தனர். சிக்கல் கிராமத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு நவநீதேஸ்வரர் சுவாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை கோயில் பணியாளர்கள் மற்றும் தனிநபர்கள் ஆக்கிரமித்திருந்ததாக தெரிகிறது. தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவின்படி காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் கோயில் ஊழியர்களின் வீட்டில் உள்ள பொருட்களை வெளியே எடுத்து வைத்து ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். இதில் சுமார் 11,000 சதுர அடி பரப்பளவு கொண்ட மனை மற்றும் பழங்கால ஓட்டு வீடுகள் மீட்கப்பட்டன. இதன் மதிப்பு 2 கோடியே 30 லட்சம் ரூபாய் என தெரிவித்த அதிகாரிகள் தொடர்ந்து அனைத்து ஆக்கிரமிப்புகளும் மீட்கப்படும் என்றும் கூறினர்.
காஞ்சிபுரத்தில் நாளை நடைபெறவுள்ள திமுகவின் 75வது பவள விழா பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் திமுகவின் 75வது பவள விழா பொதுக்கூட்டம் நாளை நடைபெறவுள்ளது. இந்த கூட்டத்தில் 25,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ளும்படி 500 அடி நீளமும் 250 அடி அகலமும் கொண்ட பந்தல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேடைகளை அமைத்தல், மின் விளக்குகள் அமைத்தல், மின்விசிறி அமைத்தல் போன்ற அனைத்து ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. மேலும் பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்தில் எதிர்பாராமல் மழை வந்தால் தேங்காத வண்ணம் முன்னெச்சரிக்கையாக தொட்டி அமைத்து மழைநீர் சேகரிக்கும் வகையில் சிறப்பு ஏற்பாடும் செய்யப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் தீபாவளிக்கு முன்னதாக அனைத்து ரேஷன் கடைகளும் மீண்டும் திறக்கப்பட்டு அரிசி வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் செப்டம்பர் 27ஆம் தேதி உலக சுற்றுலா தின விழா கொண்டாடப்படுகிறது. சுற்றுலாவும் அமைதியும் என்ற கருப்பொருளுடன் இன்று முதல் வரும் 28ஆம் தேதி வரை இந்த ஆண்டுக்கான உலக சுற்றுலா தின விழா புதுச்சேரியில் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு தொடக்க விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்பட பலர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடக்கி வைத்தனர். பின்னர் சுற்றுலா பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.